யாரு டக்ளஸ் அண்ணனா? நேத்து தானே அவனை வேலைக்கு சேர்த்தேன். அவனை போய் ஓனருங்கிறீங்க. ஏண்டா நீயா ஓனரு? இந்த வெண்ண என்னைய வேலைக்கு வைக்கிறது? ஏண்டா ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிக்கிட்டு திரியிறியா? வெளியே போடா என கடையின் ஓனர் வேலையை விட்டு விரட்டும் பருத்தி வீரன் டீ கடை காட்சிதான் கஞ்சா கருப்புவை உச்சத்துக்கு கொண்டு போன ட்ரேட்மார்க் காமெடி. தற்போது ரியல் லைஃபிலும் அப்படித்தான். திடீரென ஹவுஸ் ஓனரால் விரட்டப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார் நடிகர் கஞ்சா கருப்பு. சென்னை வளசரவாக்கத்தில் 4 வருடங்களாக வாடகைக்கு குடியிருந்து வருகிறார் நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு. இவரது வீட்டு உரிமையாளர் தீநகர் உள்ளிட்ட பல இடங்களில் சூப்பர் மார்க்கெட்டுகளை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. 20,000 ரூபாய் வாடகையை மாதம் சரியாக கொடுத்து வந்ததாக கூறும் கஞ்சா கருப்புக்கும் வீட்டு உரிமையாளருக்கும் இடையே திடீரென பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் திடீரென வீட்டை காலி செய்ய சொல்லியிருக்கிறார் வீட்டின் உரிமையாளர். மற்றொரு வீடு கிடைத்ததும் இந்த வீட்டை காலி செய்து விடுவதாக கூறியும் பூட்டியிருந்த வீட்டை உடைத்து பெயிண்டிங் வேலையை செய்ததாக வீட்டு உரிமையாளர் மீது குற்றம் சாட்டுகிறார் கஞ்சா கருப்பு. மேலும் தான் வாங்கி வைத்திருந்த கலைமாமணி விருது மற்றும் டாலரை கூட காணவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே சொந்த வீட்டை விற்றுவிட்டு வாடகைக்கு குடியிருந்து வந்த நடிகர் கஞ்சா கருப்புக்கு அடிமேல் அடி விழுந்தது போல் ஆகியுள்ளது. இன்னொரு வீடு கிடைச்சிட்டா காலி பண்றேன்னு சொன்னேன், அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டாரே, நான் என்ன ஏமாற்றுக்காரனா? யார் அவரிடம் என்னை பற்றி தவறாக சொன்னார்கள் என புரியவில்லை என புலம்பிக் கொண்டிருக்கிறார் கஞ்சா கருப்பு.